Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். இந்த வெரைட்டி ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செஞ்சிடலாம். அதே சமயத்துல நமக்கு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் தான் இது. இந்த தேங்காய் சாதம் செய்யறதுக்கு நீங்க ரைஸ் வந்துட்டு எப்படி வேணாலும் வடிச்சுக்கலாம். நான் குக்கர்ல எப்படி செய்யறதுன்றத சொல்றேன். நீங்க குக்கர்ல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்பு பச்சை அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி. ஒருவேளை பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்க யூஸ்வலா சாதம் எப்படி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க விசில் வச்சுக்கோங்க. விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ண உடனேயே வந்துட்டு ரைஸ் எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காதீங்க. ஸோ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சூடாக இருக்கும் போதே நீங்கள் லைட்டாக அப்படியே கலரி விட்டு ஆற விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக உதிரியாக இருக்கும் அரிசி. அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடைஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால அப்படியே எடுத்து உதுத்து விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே சாதம் தனியாக வடிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சாதம் நல்லா தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும் போது இந்த மாதிரி கையோடு நம்ம வந்துட்டு எடுத்து ஆற விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அரிசி வந்து தனித்தனியாக இருக்கும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாதம் வடித்ததுக்கப்புறம் வர அரிசியோட அளவை வச்சு தான் நம்ம வந்து கிளற போகிறோம். ஸோ அதனால நம்ம மேலாப்பில் இருக்கிற சாதம் தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நான் 1 கப்பு துருவின தேங்காவை எடுத்துக்கிட்டேன். தேங்காவை நம்ம ரொம்ப அரைக்க போகிறது கிடையாது. லைட்டாக 1 இல்லைன்னா 2 ஓட்டு தான் ஓட்ட போகிறோம். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து 3 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 இல்லைன்னா 3 மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி போட்டிருக்கேன். நான் இஞ்சியை ஏன் துருவி போட்டிருக்கேன்னா நம்ம லைட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால நான் துருவி போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு அதே முழுசாக தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கல. அதில் இருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் சேர்கிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். இதையுமே வந்துட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வாசமும் கொடுக்கும். அதே சமயத்தில் சாப்பிடும் போது நல்லா முறமுறன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். முந்திரி வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கோம். பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இது காரம் இல்லாத பச்சை மிளகா. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்துட்டு இதில் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு அரைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட வாசமும் நல்லா வந்து வரும். அதே சமயத்தில் இஞ்சி பச்சை மிளகாவோட அந்த காரமும் நல்லா கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வடித்த சாதத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம சாதத்தை தான் அளந்துருக்கோம், அரிசியை அளக்கல. அரிசி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு வடிச்சுக்கோங்க. ஆனால் வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து 3 கப்பு சாதம் மட்டும் நம்ம எடுத்து கலர போகிறோம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு பச்சரிசி வந்து குக் பண்ணேன். அதுக்கு 9 கப்பு வடித்த சாதம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. சாதத்தை வந்து ரொம்ப நசுக்காமல் அப்படியே கலரியாச்சு. பாருங்க ரொம்ப உதிரி உதிரியா அழகா வந்திருக்கு. அதே சமயத்துல நல்ல வாசமா நல்ல டேஸ்டோட இருக்கு. வடிச்ச சாதம் இருந்தா போதும், 5 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம். ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.